தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு அரசியல் அப்படின்னா அது வந்து தமிழக வெற்றி கழகம் விஜயின் கட்சி 40 ஆண்டுகளா படம் நடிச்சாரு. படம் நடிச்சுட்டு அவரை பாதுகாத்துக்கிறதுக்கு, அவருடைய சொத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு, அவருடைய பணத்தை பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. மக்கள் பிரச்சனை எடுத்து என்னத்துக்கு போராடி இருக்க? உனக்கு எதுக்கு அரசியல்? தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டு 3 ஆண்டு ஆயிடுச்சு. அவங்களுடைய அரசியல் வருகை பத்தி என்ன நினைக்கிறீங்க? 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தல் களத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும். தமிழக வெற்றி கழகம் வந்து உருவாக்கி 3 ஆண்டு ஆனதுன்னா 30 ஆண்டு ஆன தம்பி. அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அது புரோஜனம் இல்லை. தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு அரசியல் அப்படின்னா அது வந்து தமிழக வெற்றி கழகம் விஜயின் கட்சி. விஜய்க்கு என்ன தெரியும்? அரசியலை பற்றி என்ன தெரியும்? 40 ஆண்டுகளை படம் நடித்தார். படம் நடிச்சுட்டு அவரை பாதுகாத்துக்கிறதுக்கு, அவருடைய சொத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு, அவருடைய பணத்தை பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சி என்பது அவரை பாதுகாக்கிற ஒரு வளையமாக தான் பயன்படுத்துறாரு, மக்களை பாதுகாக்கிறது இல்லை. விஜய்க்கு கட்சிக்கு வரணும்னு என்ன அவசியம் இருக்கு? எதுக்கு அவர் போராடி இருக்கிறாரு? மீத்தனுக்கு போராடி இருக்காரா? இல்லை மக்கள் பிரச்சனை எடுத்து ஏதோ இருக்கட்டும், மக்கள் பிரச்சனை எடுத்து என்னத்துக்கு போராடி இருக்கிற? உனக்கு எதுக்கு அரசியல்? என்ன இதான் நம்மளோட கேள்வி. நீங்க மக்களுக்கு வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்கள்கிட்ட என்ன தத்துவம் இருக்கு, கொள்கை இருக்கு, என்ன நிலைப்பாடு இருக்கு? நீங்க ஆட்சிக்கு வந்தா என்ன செய்ய போறீங்க மக்களுக்கு? இத்தனை திராவிட கட்சிகள் இவ்வளவு நாள் ஆண்டு இருக்கு, அவங்கள அல்லாது நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்களும் திராவிட கட்சி பெரியாரை தானே தூக்கி பிடிக்கிறீங்க, அண்ணாவை தானே தூக்கி பிடிக்கிறீங்க. இவங்களை தூக்கி பிடிச்சிட்டு திமுகவும் பெரியாரும் தூக்கி பிடிக்க அண்ணா அப்படி. இதுல என்ன திராவிடத்துக்கு எதிர்னா அப்படின்னா எப்படி அது சாத்தியப்படும்? அது விஜய் வருகையினால ஒன்றும் பண்ண முடியாது தம்பி. அவர் வந்தாலும் இப்படிதான் இருக்கும், வராட்டியும் இப்படிதான் தம்பி இருக்கும் நாடு. அவர் வந்து பெரிய தாக்கத்தெல்லாம் ஒரு ஏற்படுத்துற வாய்ப்பு கிடையாது. இதான் நம்மளுடைய கருத்து. புதிய கட்சி 2 கட்சிகள் இருக்கு. இளைஞர்கள் அதிகமா போற கட்சி உண்டு, தமிழக கட்சி. 2 கட்சியில எந்த கட்சி மாற்றத்திற்கான? அதாவது விஜய் வருகையை நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் எத்தனை முட்டா பசங்க இருக்கிறாங்கன்னு அடையாளம் காட்டினதுக்கு அதை நான் வரவேற்கிறேன். நாம் தமிழர் கட்சியை நான் வரவேற்கிறேன். தமிழ்நாட்டில் தமிழ் தேசியவாதிகள், தமிழர்கள் எத்தனை பேர் கொள்கைக்கான கூட்டம் இருக்கிறாங்க, அதையும் நான் வரவேற்கிறேன். இது விஜய் வருகையினால எந்த தாக்கமும் கிடையாது தம்பி. என்ன தம்பி, ஒரு ஏதோ கூட்டம் போட்டிருக்காப்புல, அதுக்கு என்னமோ பைத்தியத்தை திறந்து விட்டா ஓடும் பாருங்க, கேட்டை திறந்து விட்டு பைத்தியங்க ஓடும் பாருங்க. அது மாதிரி என்ன தம்பி ஆகணும் இருக்கு? ஒரு நாகரிகமா இருக்கா செயல? ஒரு அரசியல் கட்சி தலைவன் என்ன சொல்லணும்? கூட்டத்துக்கு வர்ற நீங்க அண்ணன் சீமானும் இப்போ ஒரு திருச்சியில் ஒரு கூட்டம் போட்டாரு. அவர் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிட்டு அந்த மக்கள் மீது அக்கறை இருக்கிறதுனால தானே பார்த்து போங்க, பத்திரமா போங்க, வாகனத்தில் வந்த நீங்க. ஏன் அந்த சீமான் வந்து நம்ம தமிழருக்கான ஆளு, தமிழை பாதுகாக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு பாதுகாக்கிறாங்க, எல்லாத்துக்கும் போராடுற மக்கள்ல இருந்து போராடுறாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கு. இவர் யாரு? மக்கள் மீது அக்கறை கொண்டவரா? மக்கள் மீது எதாவது அக்கறை இருக்கா? கட்ட விட்டுக்கு பாலை, ஒரு நடிகனா இருக்கும் போது கட்ட விட்டுக்கு பாலை வீசி தேவையில்லாம ஊத்துதே, அதை கொண்ட ஒரு அநாத ஆசிரமத்துக்கு கூடான்னு சொல்ல வக்கு இல்லாத ஒரு நடிகை நீ எப்படி எனக்கு தலைவனாக முடியும்? எப்படி தலைவனாக முடியும்? தலைவனுக்கான தகுதிகள் என்ன தம்பி இருக்கு உனக்கு? ஒரு நான் தலைவன் நான் ஏத்துக்கிறேன். ஒரு மாநாட்டில் உனக்கு பேச தெரியுதா? ஒரு மாநாட்டில் 1 மணி நேரம் நான் ஆட்சிக்கு வந்தா இதை மக்களுக்கு செய்வேன், இது சரியில்லை, இதை நான் மாற்றி அமைப்பேன், நல்ல குடிநீர் தருவேன், மருத்துவத்தை தருவேன், ஏதாவது ஒன்று கிட்ட இருக்கா? ஸ்டாலின் சாருங்கிற, அங்கிளுங்கிற, டாடிங்கிற, இதெல்லாம் ஒரு பேச்சா? ஒரு அரசியல் தலைவனுக்கு இதெல்லாம் ஒரு பேச்சா தம்பி? இது நீங்களே சொல்லுங்க. நீங்க ஊடகத்தில் இருக்கிறீங்க, நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாதா தம்பி? சொல்லுங்க தம்பி. அரசியல் விஜய்னால 30 ஆண்டு காலம் திரையுலகிலே ஒரு மாற்றம் கிடையாது. என்ன தரை உலகத்துல என்ன தம்பி மாற்றம் கொண்டு போற? நீ 1 மணி நேரம் திரையில வந்து மூச்சு விடாம பேசுறீல, மூச்சு விடாம பேசுற, என்னென்னமோ போய் ஏகப்பட்ட படத்துல மக்களுக்காக பேசுற. இங்க வந்து நீ பேச வேண்டியதானே? அங்க ஸ்கிரிப்ட் தம்பி. அவரு திரைன்னு நினைச்சுக்கிட்டு தரையில வந்து பேசுறாரு, தடுமாறுறாரு. புரியுதுங்களா இல்லையா? திரைப்படம்னு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க பேசுற வசனங்களை பூரா இங்க வந்து பேசும்போது அவருக்கே குழப்பம் வருது. இப்படி பண்ணணும் அரசியல், அப்படி பண்ணணும் அரசியல், பேசவே தெரியலையே நம்மள அவரே உணர்றாரு. பேசவே தெரியல நமக்கு அப்படிங்கறத அவரே உணர்றாரு. அவர்னால ஒருபோதும் எந்த மாற்றமும் நிகழ்த்துக்க வாய்ப்பே கிடையாது.
அவர்னால ஒரு மாற்றமும் நான் தமிழ்நாட்டில் நடக்குது வாய்ப்பில்லை. அப்படி மாற்றங்கள்ல உன்னகிட்ட அப்படி என்ன இருக்கு? கட்சி ஆரம்பிச்சு 3 ஆண்டுகள் ஆகுது. இந்த 3 ஆண்டுகள்ல ஒரே ஒரு நான் வந்த ஆட்சிக்கு வந்தா இதை நான் செஞ்சிருவேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே கிடையாது தம்பி, ஒண்ணுமே கிடையாது. விஜய் வருகையினால எதுவுமே கிடையாது. நான் வந்தா முன்னே ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல எத்தனை பைத்தியங்கள் இருக்குன்னு மட்டும் அடையாளம் காமிச்சிட்டாரு. சரிங்களா? இதுதான் என்னுடைய கருத்துப்பா. ஆனா இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு தேர்தல் ஆணையம் வந்து விசில் சின்னம் கொடுத்திருக்காங்க. அதை பத்தி என்ன? நான் இந்த கேள்விக்கு நான் தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம கோடான கோடி நான் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ தேர்தல் ஆணையத்தில் ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கு. தேர்தல் ஆணையத்தின் மேலே கட்சிகள் அனைத்து விமர்சனங்களும் வைக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, ஆனால் சரியான முறையில் தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சிகளையும் கவனித்து கொண்டு இருக்கிறது. யார் என்ன செய்யறா, ஏடிஎம்கே என்ன பண்ணுது, டிஎம்கே என்ன பண்ணுது, நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுது, டிவிகே என்ன பண்ணுது, தேர்தல் ஆணையம் சரியாக கவனிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த சரியாக கவனிச்சதுனாலதான் இந்த மடக்கூதிகளுக்கு கரெக்டான மடக்கூதியை கொடுத்துருக்காங்க. அப்படியே தாவேக்கா மடக்கூதிகளுக்கு சரியான சின்ன, இவனுக்கு மடக்கூதியா கொடுத்துட்டாங்க. அவ்வளவு. இது நாம் தமிழர் கட்சிக்கு சின்ன எப்படி ஒதுக்கி இருக்கு? விவசாய சின்னத்தை ஒதுக்கி இருக்கு. ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கு தெரியுது யாரு எதுக்கு போராடுறா, என்னத்துக்கு போராடுறா, அவங்களுக்கு தகுதியான சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கு தம்பி. அது சரியா தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மடக்கு ஊதிச்சுன்னா அவங்களுக்கு சரியா தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. அது மாதிரி எல்லா கட்சிகளுக்கும் சரியா ஒதுக்கி இருக்காங்க. யாரு என்ன வேலை செய்யறா, எந்த கட்சி எதுக்காக வேலை செய்யுது என்பது சரியாக தான் சின்னத்தை ஒதுக்கி இருக்கு. கரூர்ல 41 பேர் இறந்தது வந்து இந்த அரசாங்கம் தான் பண்ணாங்க. நீங்களே கொண்டுட்டு என் மேல பழிய போட்டீங்க. 5 மாசம் கழிச்சு அழுதுருக்காரு. அதை பத்தி என்ன? கரூர் 41 பேர் கொலை வழக்குல விஜய் உடனே அழுகணும்னா கையில கிளிசர் இல்ல. அந்த கிளிசர் இருந்துச்சுன்னா உடனே கண்ணுல தேய்ச்சிக்கிட்டு உடனே அழுது கதறி இருப்பாரு. ஆனா ரியலா அழுக முடியல. அதனால நிர்வாகிகள் சொல்லி நீங்க நடிக்கணும், நீங்க படத்துல எப்படி உளுந்து உளுந்து அழுவீங்க கதறுவீங்க, அது மாதிரி நீங்க ரியலா இங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னதுல 5 மாசம் கழிச்சு அதுக்கு ட்ரைனிங் எடுத்து இங்க நம்ம கொஞ்சம் போஸ் காட்டினாரு. அதனால அவருக்கு யாரு செத்தா என்ன இருந்தா என்ன தம்பி, யாரு செத்தா என்ன இருந்தா என்ன, அவருக்கு என்ன கவலை இருக்கு? அவர் நம்மள மாதிரி கஷ்டப்படுறவரா? இல்ல, அப்படியெல்லாம் அவரு ஒருபோதும் கவலைப்பட மாட்டாரு. அப்படி கவலைப்பட போற மாதிரி இருந்தா மலேசியாவில் எதுக்கு டான்ஸ் ஆடுறாரு? அந்த வருத்தம் இருக்கும்ல, அந்த வருத்தத்தை தெரிவிச்சாரா? இல்ல, ஒருபோதும் அவருக்கெல்லாம் வருத்தம் கிடையாது. எவன் செத்தா என்ன இருந்தா என்ன, அதெல்லாம் வருத்தம் கிடையாது தம்பி. தமிழக வெற்றி கழகத்தின் பின்னாடி போற இளைஞர்களுக்கு என்னோட ஒரே கருத்து தான், கொஞ்சம் கொள்கைக்காக போனா நல்லா இருக்கும். அதுதான் நம்மளுடைய கருத்து. கொள்கை ரீதியா போய் நீங்க அரசியல் செய்யுங்க, உங்களை நாங்க வேண்டாம்னு சொல்லலை. சிறந்த அரசியலை செய்யுங்க, மக்களுக்கான அரசியலை செய்யுங்க, மனிதனுக்கான அரசியலை செய்யுங்க, மனித நேயத்துக்கான அரசியலை செய்யுங்க, அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை செய்யுங்கன்னு தான் நாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அவர்களும் நம்ம உறவுகள் தான், இரத்த உறவுகள் தான். அவங்களும் ஒரு அரசியல் புரிதல் வரும். அதனால வர்ற காலம் வரைக்கும் இருக்கட்டும், அவங்களும் நம்ம சகோதரர்கள் தான். அதனால சிறந்த அரசியலை செய்யணும். யார் அரசியல் செஞ்சாலும் பரவாயில்ல, சிறந்த அரசியல், மக்களுக்கான அரசியல், மண்ணுக்கான அரசியல், உயிர்களுக்கான அரசியல் செஞ்சா எங்களுக்கு வரவேற்பு தான்.